ஸ்ரீராம ஜெயம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அன்பழகன். இன்றைய தலைப்பு: ராவணனின் தோல்வி ஆணவத்தின் வீழ்ச்சியா, தர்மத்தின் வெற்றியா? யார் இந்த ராவணன்? அவன் ஒரு சிறந்த மருத்துவன், மாயக்காரன், பாசக்காரன், பராக்கிரமன், இசைப்பிரியன், பதிவிரதன், புறமுதுகு காட்டாதவன், நெஞ்சுரம் கொண்டவன், தஞ்சமென வந்தவருக்கு சொந்தமென ஆனவன், வஞ்சமில்லாதவன், ஈடு இணை இல்லாதவன், சிவனை போற்றி வணங்கி லங்கேஸ்வரன் என்ற பெற்றம் பெற்று ராமனேஸ்வரன் என்றும் அழைக்கப்படுபவன், தீவிர சிவர் பக்தர், பலவித வரங்களை பெற்றவன், 10 கலைகளிலும் சிறந்தவன். அவை என்னவென்றால் ஆடல் கலை, பாடல் கலை, ஜோதிடக்கலை, இசைக்கலை, வானியல் சாஸ்திரம், கட்டிடக்கலை, சமையல் கலை, சித்த மருத்துவம், போர்க்கலை என்று பல கலைகளிலும் சிறந்து விளங்கியவன். குறிப்பாக சிவனை மகிழ்ப்பதற்காக தன் கை நரம்புகளையே அறுத்து வீணையில் தொடுத்து சிவபெருமானை போற்றி பாடியவர். பல்வேறு கலைகளும் சிறந்தவன் என்ற ஆணவத்தோடு இருந்தவன். தேவர்களும் இந்திரரும் இவனை பார்த்து பயப்படும் அளவுக்கு கொடுமையாகவும் இருந்திருக்கிறான். தன்னை யாரும் அழிக்க முடியாது என்று ஆணவத்தோடு திகழ்ந்து கொண்டிருந்தான். தன்னை யாரும் அழிக்க முடியாது என்று ஆணவத்தோடு இருந்தவன். ராமர் வனவாசம் சென்றிருந்த போது சூர்பனகை ராமனை பார்த்து ராமனின் அழகி அவர் மீது ஆசைப்படுகிறார். இதை அறிந்து லக்ஷ்மணன் சூர்பனகையிடம் சண்டையிட்டு அவளோட மூக்கை அரைக்கிறார். இவள் தன் அண்ணனிடம் தன்னை இந்த மாதிரி லக்ஷ்மணன் மூக்கு அறுத்துட்டாருன்னு அழுது கதறினால ராவணன் கோபம் கொண்டு ராமனிடமும் லக்ஷ்மணனிடம் சண்டையிட வருகிறார். அப்பொழுது சீதையை பார்த்து அவளோட அழகில் மயங்கி அவளை கடத்து சென்று விடுகிறார். சண்டையெடுத்து அசோகவனத்தில் சிறையில் இடுகிறார். இதனை அறிந்த ராமரும் லக்ஷ்மணரும் சுக்ரீவன் மற்றும் ஆஞ்சநேயரின் துணை கொண்டு ராவணனிடம் சண்டையிட்டு அவரை கொண்டு மீட்டு கொண்டு வருகின்றனர். அனைத்து திறமைகளும் சிவபக்தியும் இருந்தும் அவர் மாற்றான் மனைவியை தொட நினைத்ததால், மாற்றான் மனைவியை கடத்தி கொண்டு மணக்க நினைத்ததால் அவரோட ஆணவமே அவருக்கு வீழ்ச்சியாக அமைந்தது. மற்றும் ஆகவே ராவணனின் தோல்விக்கு அவனோட ஆணவத்தின் வீழ்ச்சியே காரணமாக அமைந்தது. இதுவே அவரை அழித்து ராமரும் தர்மத்தை நிலைநாட்டினார். எனவே ராவணனின் அழிவிற்கு அவனோட வீழ்ச்சியே காரணம் என்று நான் கூறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.